வணக்கம். நாம் இன்றைக்கி தேங்காய்பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம், அப்புறம் 20லேருந்து 25 பூண்டு, அப்புறம் ஒரு 20 பச்சை மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல இதில். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1 கிலோ அரிசி 6 டம்ளர் வரைக்கும் கிடச்சிது எனக்கு. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். அதனால் இதை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு 2 பட்டை, நாலு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் 2-3 பிரிஞ்சி இலை. இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இது 3 தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. முதல்ல பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி போட்டால் அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அரைக்க வேண்டாம், நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நீல வாக்கில் தான் நறுக்கணும். பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணணுன்னு அப்படி இல்லை. சாதாரண பச்சரிசி, பிரிஞ்சி அரிசி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் கூட நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யலாம். இதை விட அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை திருக்கிட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் பால் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த பாலை சேர்த்துடலாம். இந்த 2 தேங்காய் அரைச்சதில் எனக்கு ஒரு 8 டம்ளர் வரைக்கும் பால் கிடச்சிது. மீதி நான் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இது தேங்காய் பால் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சாதம். அதனால் நீங்கள் பிடிச்சதுன்னா நீங்கள் மொத்தமாக கூட 12 கப்பு கூட நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2 தேங்காய் போதும். 2 தேங்காய்க்கு பால் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, நான் வெறும் தேங்காய் பால்லே செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா 3 தேங்காவாக எடுத்துக்கோங்க. இதுவே சாதம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். 3 தேங்காவை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி 2 தேங்காய் எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். நம்ம இதை தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இதை கொதிக்க வரத்துக்கு முன்னாடி அப்பப்போ ஒரு 2-3 தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் இது கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். களைஞ்சி வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணி இழுத்துட்டு அப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம குக்கரில் செய்யணுன்னா இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த அரிசியை போட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா உள்ள கிளறிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால், தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் மூடியை போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டுட்டு நல்லா ஸ்டீம் வரும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட்டை போட்டு நீங்கள் ஸ்டவ்வை சிம் வச்சுருங்க.
சிம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சாதம் வந்து நல்லா வெந்துடும். இதில் ஒரு விசில் வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கும், சாதமும் நல்லாயிருக்கும். ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு தான் நம்ம வந்து அரிசியை போட்டு கிளறுவோம். இப்போ இந்த அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்துடும் சீக்கிரமாக. அப்போ தான் அந்த வாசனைலாம் வெளியில் போகாமல் இந்த உள்ளேயே சாதத்துள்ளேயே நல்லா சேர்ந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு கிளறிட்டு தட்டு போட்டு மூடி நம்ம பிரியாணிக்கு எப்படி தம் போடுவோமோ அதே மாதிரி இதுவும் தவா மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ தவா மேலே வச்சாச்சு. நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தவாவை நல்லா சிம் வச்சுருங்க, அது மேலே ஏதாவது வெயிட் எடுத்து வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு ஆகிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது, அரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கமகமன்னு வாசனை வருது. நீங்கள் முந்திரி இருந்தால் முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து எண்ணெயில் பொரித்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் கூட 2 ஸ்பூன் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதுக்கு சைட் டிஷ் வந்து புதினா துவையலும் பக்கோடா குருமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.